ஜோதி நின்னுடி, போகாதடி, யார்ட்டையும் சொல்லாதடி ப்ளீஸ் டி. ஜோதி இங்க வாமா, நான் அம்மா சொல்றது கேளு, இங்க வா. இத்தனை வாட்டி கூப்பிட்டோம் அம்மாவும் நானும், போகாதடி வேணாம் சொல்லாதன்னு. ஏன் இப்படி கேட்கவே மாட்டேங்கிற? நீ பண்றது நல்லதாக்கா, சொல்லு பாப்போம். என்ன பண்றது, அவ லவ் பண்ணிட்டா, வேணும்னாலும் விட மாட்டேங்கிறா, அவனை விட்டு வர மாட்டேங்கிறா, அவதான் வேணுங்கிறா. இப்ப நானும் என்னால தாண்டி பண்றது? இந்த வரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா. அப்பையும் நான் நினைச்சேன், வரணும் சுத்தி சுத்தி வந்தப்பையும் நீ குழஞ்சு பேசுறதையும் நான் சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தான் நினைச்சேன். ஆனா இப்ப லவ்வா மாறினத இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அருண் நல்ல பையன்டி, ஒரு தடவை நேர்ல போய் அவன்கிட்ட பழகிப்பாரு, அவன் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். அதான் நேர்லயே பார்த்தேனக்கா உன்கிட்ட குழஞ்சு பேசுறத. ஜோதி அம்மா சொல்றத கேளு, இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லாத, எனக்கும் உனக்கும், மற்ற 2 பேருக்கும் இந்த தெரிந்த விஷயமா இருக்கட்டும், மற்றபடி யாருக்கும் தெரிய வேணாம். சரிம்மா, தெரிய வேணாங்கிற. அப்பா மேற்கொண்டு ஜாதகம் பார்த்துருக்காரா இல்லையா, அது ஒத்து வந்துருச்சா இல்லையா, அதை மேற்கொண்டு பாப்பாரா இல்லையா அப்பா, அதை சொல்லு. பாப்பாரு தான். புரிஞ்சிக்காம நீ 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. அக்கா நீ தான் மாத்திக்கணும்க்கா, வருண் வேண்டாம், அப்பா சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் அப்பாவும் லாஸ்ட் வரைக்கும் கூடவே வருவாரு. நீனு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்பா நடுவுல விட்டுட்டு போயிடுவாரு. உன்னை அப்பா பத்தி தெரியுமா தெரியாது உனக்கு? புரியும் தான், இருந்தாலும் வருண் தான் எனக்கு, வேற யாரும் எனக்கு வேண்டாம். இப்படியே அடம்பிடிச்சிட்டே இருக்காதக்கா, நான் சொல்ல வரதே காது கொடுத்து கேளு முத. ஜோதி நான் தான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட ஏற்கனவே, இருந்தாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. என்ன அவ தலையெழுத்து, நல்லபடியா அவ வாழ்ந்துகிட்டு கொடு, நீயே தலையிடுற வினா. நான் எப்படி அதை தலையிடாம இருக்க முடியும்? எங்க அக்கா வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எங்க அக்கா நல்லபடியா வாழணும்னு எனக்கு இது இருக்காதா? நாளைக்கு அம்மா வருணை பார்க்கில் மீட் பண்றேன்னாங்க, அவனை பார்த்து பேசுறேன்னாங்க. வேறுனா நீ வா கூட. அக்கா இது வேணாக்கா, நான் சொல்றதை கேளுக்கா, அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. பாட்டியும் தாத்தா வயசானவங்க, இதை கேட்டு அவங்க மனசு உடஞ்சிருவாங்கக்கா. ஏண்டி நான் சொல்றதை எப்பவுமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, ஓனதுல நீ உறுதியா இருக்க. சரிக்கா, இவ்வளோ சொல்லி எதுவுமே நீ கேட்கலனா உன் ஆசையை ஏசக்கா, நானும் இதில் சம்மதிச்சுக்கிறேன், விடு. நீ நல்லா இருக்கா, அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ் டி ஜோதி, உன்னோட தேங்க்ஸ்லாம் எனக்கு வேணாங்க்கா. அம்மா மாமா பார்க்க நாளைக்கு போறீங்களா, மாமா எப்படி கேரக்டர் என்னன்னு நல்லா விசாரிச்சுக்கோம்மா, அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் நானும் ஆசைப்படுறேன். சரிடி, கண்டிப்பா. தேங்க்ஸ் டி ஜோதி, நான் சொன்னதுக்காக என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியேடி, இன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன்டி. விடுக்கா, இதை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன்க்கா, பயப்படாதக்கா, நீ நல்லா இருக்கணும்க்கா. எவ்வளோதான் சண்டை போட்டாலும் உன் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்க்கா. சரிடி. சரிக்கா அல்லாத, அப்பா எப்படியாவது சம்மதிச்சிருவாரு, கவலைப்படாதக்கா. பாட்டி தாத்தாவும் ஓ விருப்பத்துக்கே விட்டுருவாங்க, அதனால நீ முன்னாடியே சொல்லியிருக்கா, அப்பாக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாதக்கா. கண்டிப்பாடி, அப்பாவை நான் தலைக்குனியே விட மாட்டேன். என் பாசம் மகள்களா, ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களே, இப்போதாண்டி தெரியுது உங்கள் 2 பேர் பாசமும். 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே, எப்பவும் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் எப்பவும் நீங்கள் இணைப்பிரியாவே தோழர் இணைப்பிரியா தங்கைகளாகவே இருக்கணும், சரியா? கண்டிப்பாக இருப்போம்மா, அக்காவை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நானும் பாப்பா விட்டு கொடுக்க மாட்டேம்மா. சரிம்மா. ஜோதி சுவாதி காலேஜ் கிளம்புங்க, மணி ஆயிடுச்சா இல்லையா? அப்புறம் வெளியே எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு. போங்க காலேஜுக்கு போங்க. லவ் யூம்மா, லவ் யூ ஸோ மச்மா. நான் சொன்ன வார்த்தைக்காக அப்பா கிட்ட யார்ட்டையும் சொல்லாமல் எல்லாமே நீ ஏற்றிக்கிட்டீல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா. கடைசி வரைக்கும் என்னோட பாசம் அம்மாவா இருக்குமா? கண்டிப்பாக நான் இருப்பேன்டி, கவலைப்படாத. சாரிம்மா, நீ சொன்னதை எதையுமே கேட்காம நான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னு ஓடிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. நீ கூப்பிட்டு கூட நான் காதில் வாங்காமே இருந்தேன், சாரிம்மா. வாழ ஜோதிம்மா, விடுமா. சரிம்மா விடுங்க, இப்படியே அழுதுகிட்டே இருக்க வேணாம். அம்மா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் காலேஜ் கிளம்புங்கம்மா, பஸ் போயிட போகுது. சரிம்மா. சரிம்மா. லட்சுமி, இந்த பேச்சிங்க காலேஜ் கிளம்பல போல இருக்கு, வெளியே செப்பல் இருக்கு, நேரம் கிளம்பிருப்பாங்களே, பஸ் வந்துருமே. சுவாதி ஜோதி பஸ் வந்துடும், சீக்கிரம் வாங்க, காலேஜ் கிளம்பலாம் இல்லையா? தெரியலங்க, அம்மா பொண்ணுங்க 3 பேருமே ரூம்குள்ளார போனாங்க, இன்னும் வெளியே வரவே இல்லை, 1/2 மணி நேரம் ஆகுது. ஐயா, ஏதாவது பேசிட்டு இருக்கு மருமப்புள்ள பேத்திங்க கிட்ட. பேத்திங்களா, இவ்வளோ ஆச்சு, காலேஜ் பஸ் வந்துட போகுது, சீக்கிரம் போங்க. சரி பாட்டி. ஏம்மா முகம் வாட்டமாவே இருக்கு 2 பேருக்கும், இது கண்ணம்லாம் வீங்கி இருக்கு, எதுவும் அழுதிங்களா 2 பேரும்? என்னாச்சுமா 2 பேருக்கும்? அட ஆமா, ஏண்டா பேத்திங்களா, ஏன் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, என்னாச்சு? இல்லம்மாம்மா, ஸ்வாதி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாள, அதுக்காக அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாள்ட்டு ஜோதியும் உட்காந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தா, அதனால அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே அழுதாங்க, அதான் அப்படி இருக்கு. ஏமா ஸ்வாதி ஜோதி அப்படிதானே? ஆமாம்மா. ஆமாம்மா. அப்படியா? அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, என்ன பண்றது, பொண்ணுங்களா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும், பிறந்த வீட்டில் எத்தனை வருஷம் தான் இங்கேயே இருக்கிறது. சரி பாட்டி. ஆமா சுதா, ஏமா உன் கண்ணு வீங்கி கிடக்கு, வாடி போய் கிடக்கு, என்ன நீ அழுதியம்மா? ஆமா சுதா, என்னாச்சு உனக்கும்? இல்லத்த, அவளுக்கு அழுதாளா, எனக்கு அழுக வந்துருச்சு, அதான் கண்ணு வீங்கி கிடக்கு. வீடு கவலைப்படாத, 2 கண்மணிகளை பெற்றிருக்க, இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா? சரியா, சந்தோஷப்படணுமா? நல்ல பொண்ணுங்களா இருக்குங்களா, இந்த மாதிரி பேத்திங்களை யாராவது பார்த்துருக்கோமா சொல்லு பாப்போம். பேத்திங்க நல்ல பேத்திங்க, வீட்டில் யார் சொல்லியிருப்பாங்களோ அதுங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதுங்களாவது ஏதாவது தப்பு பண்ணியிருக்குங்களா? மற்ற காலத்துலாம் ஊரெல்லாம் போய் பாரு, அது லவ் பண்ணுறது ஓடி போகிறது அது மாதிரிலாம் நடக்குது. நம்ம பேத்திங்க அப்படியே பண்ணுதுங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல, அதெல்லாம் நீ சந்தோஷம் தான் பண்ணணும். ஏமா சுதா ஒரு மாதிரி ஆயிட்ட?
அது ஒன்றும் இல்லை மாமா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு லவ் பண்ணி ஓடி போயிடுச்சா, நீங்கள் சொல்லவும் அவன் ஞாபகம் வந்துச்சு, அதான் நினச்சி பார்த்தேன். அப்படியா? சீச்சி, நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்பெல்லாம் லவ் பண்ணுறதா அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் ஈடுபடாதுங்கம்மா. நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிற பேச்சை தான் கேட்குங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரியா? அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. ம் சரி மாமா. அது 2 பையன் 1 பொண்ணு. பையன் வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு 2 பொண்ணு. உனக்கு யார் துணை இருப்பா கடைசி வரைக்கும் சொல்லு பார்ப்போம். அதனால நீ கவலைப்படாத. சுவாதி ஜோதி யாராவது ஒருத்தையாவது வீட்டோட மாப்பிள்ளையா ஒருத்த பார்த்துரு. சரியா? அதுக்குள்ள யார் தப்பெல்லாம் ஒத்துக்குவா? வீட்டோட மாப்பிள்ளையா? ஆமா, நமக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லையா? சொல்லு பார்ப்போம். வீட்டோட மாப்பிள்ளை வந்தா நம்ம வீட்டோடய இருக்கணுமா? வேலைக்கு போகக்கூடாதா? அப்படின்னு இல்லை, வீட்டில் வந்துட்டு வேலைக்குன்னு போயிட்டு ஏதாவது பண்ண வேண்டியதா? அதான் சொல்கிறேன். அப்படியாத்தா? சரி பார்ப்போம். தலையத்தில் யாருக்கு எப்படி எப்படி அமைதுன்னு தெரியல, அது தானே இருக்கும். ஆமாம், அதுவும் உண்மைதான். சரிம்மா, போயிட்டீங்களா? மணியாவதுல இப்படியே பேசிட்டே தான் இருக்கணும். போங்க, காலேஜ் பஸ் போயிடும். போங்க, சீக்கிரம் கிளம்புங்க. சரி தாத்தா, போயிட்டுறோமா? போயிட்டுறோம் பாட்டி, போயிட்டு தாத்தா. வரேன், போயிட்டு வரேன். ம், சரி, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். சரி தாத்தா. அப்பெல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா டிஃபன்ல? ம் எடுத்தாச்சு பையே. அப்பா கிளம்புங்க. மடி சுதா, ஏமா இப்படியே நின்றே இருக்க? போய் பிள்ளைங்களை போய் வழி வச்சுட்டு போ. ம் சரிங்க தா. லட்சுமி, மருமப்பிள்ளை இப்பயே சுவாதி கட்டி கொடுத்துருங்காட்டியும் இப்பயே எந்த அல்வா அழுகுது. ஆமாங்க, பெத்த பாசம் விட்டுருமா. நானே அமலா கல்யாணத்தப்ப எப்படி அழுதேன். அமலா ஊருக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி நான் வீட்டுக்கே போய் ஒரு தினமும் போய் பார்த்துருவோம் இல்லையா? 10 நாளைக்கு சாப்பிடாம இருந்தேனா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படிதாங்க, பெத்த மனசு விடாதுங்க, அழுதுகிட்டே தான் இருக்கும். ஆமா, நான் கூட அமலா கல்யாணத்தப்ப கண்ணீர் வந்துருச்சு. நான் கண்ணீர் தொடச்சிக்கிட்டேன். யார் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு அப்படியே சைகையிலே சிரிச்சுட்டே இருந்தேன். அதான் பார்த்தேன் நீங்க அழுதத. கிட்ட கண்ணி தண்ணி வந்துச்சு, அப்புறம் தொடச்சிக்கிட்டேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. சரி சரி சரி. என்ன அமலா இங்கே உட்காந்துருக்க? அதுவும் வேலை இல்லையா உனக்கு? வேலை நிறையா தான் இருக்கு, போய் செய்யணும். அலுப்பா இருக்காதான் உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி, கண்ணை மூடு. இதுக்கு நான் கண்ணை முன்னோம். என்ன வச்சிருக்கீங்க எனக்கு? நீ கண்ணை மூடு அமலா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு. இருங்க கண்ணை முடுறேன். சரி, இப்போ கண்ணை தர. என்னதுங்க இது? கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, கிஃப்ட் பாக்ஸ் தான். யாருக்குங்க? அத்தைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அதுவும் வீட்டில் அமலா உனக்கு தான். நேற்று வேலண்டைன்ஸ் டேல காதல் தினம்ல, அதான் இன்னைக்கு உனக்கு கொடுக்கலான்னு மறந்துட்டேன் நேற்று. ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் ஆகி முதல் வருஷத்துல வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வாங்கி கொடுக்குறீங்க. என் மேல அவ்வளவு பாசம் வந்துருச்சா உங்களுக்கு? ஏன் உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? என் மேல பாசம் இருக்காது உங்களுக்கு, உங்க அம்மா மேல தான் நிறைய இருக்கும். இப்ப எனக்குன்னு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு வேண்டாமா கிஃப்ட்? சரி, வேணா விட்டுரு, நான் வேற யாருக்கும் கொடுத்துக்கிறேன். எப்படி எங்க வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அடுத்தவங்க விட்டு கொடுப்பேன்? அதெல்லாம் கிடையாது. கொடுங்க, நான் பிரிச்சு பாக்குறேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் உனக்கு பிடிச்சதுதான், ஆசைப்பட்டதுதான். பிரி முத, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்ச முத்துமணி மாலை. சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காமலா? சூப்பரா இருக்குங்க. எப்படிங்க தெரியும் எனக்கு முத்துமணி மாலை பிடிக்குன்ட்டு? நீ முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லுவீல, எனக்கு முத்துமணி மாலை தான் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்ட்டு. அதை ஞாபகம் வச்சு தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, வச்சுக்கோ, போட்டுக்கோமலா. சரிங்க, போட்டுக்கிறேன். உங்க ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஏதோ காது குத்து ஃபங்க்ஷன் சொன்னீங்களா, அதுக்கு நான் அதை போட்டுட்டு வரேன். சரி அமலா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்ஸ்ங்க, லவ் யூ டூ. அமலா, இந்த புக்கே பூவும் உனக்கு தான். அப்படிங்களா? என்னங்க சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கி தரல. இந்த தடவை எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு நான் எதுவுமே செய்யலைங்க. எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறியாமலா? எங்க அம்மா முடியாதப்ப எல்லாத்தையும் கவனிக்கிற, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யற. இது போதாதான் எனக்கு. என் கடமைங்க. இருந்தாலும் மருமகளா மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யல, அதான் சொல்ல வரேன். சரிங்க, சந்தோஷம். பொண்ணு இங்கே முடியாமல் கிடக்குறான், இங்கே பொண்டாட்டிக்காமே பொக்கே கொடுக்குறான், முத்துமணி மாலை கொடுக்குறான். சரிங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா? பரப்பையே சாப்பிட்டு தான் வந்தேன் ஹோட்டல்ல, எனக்கு வேண்டாம். இப்பயே போய் இதை நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்லணும். காலு கட்டு போடுறதுனால காலை நவுத்தவே முடியல, ரொம்ப வலிக்குது. அடி ராணி, நீ ஏமாந்துட்டம்மா, ஏமாந்துட்ட. என்னம்மா சொல்ல வர? என்ன ஏமாத்திட்டேன் நானு? அம்மா, உன் புள்ள அந்த அமலாக்கு முத்துமணி மாலை வாங்கி கொடுத்துருக்கம்மா. என்னம்மா சொல்ற? முத்துமணி மாலையா? ஆமாம்மா, இப்போதான் நான் காதாலையும் கண்ணாலையும் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்தேன். நம்ம என் பொட்டாட்டிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுறதும், நல்லா பார்த்துக்கிறதும், முத்துமணி மாலை வாங்கி கொடுக்குறதும், அந்த பூச்செடிலாம் வாங்கி கொடுக்குறதும் எல்லாம் இப்போதாம்மா கண்ணார பார்த்துட்டு வரேன். என் பிள்ளையம்மா இப்படி மாறிடுச்சு. அம்மா முடியாமல் படுத்து கிடக்குறேனே, அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்வோம், அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம், அப்படி ஏதாவது தோணுதம்மா அவனுக்கு. எனக்கு செலவு பண்ணுறதுக்கே அவன் யோசிக்கிறான். எதுவுமே மருந்து மாத்திரை எது கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். ஆனால் பொண்டாடிக்கு மட்டும் முத்துமணி மாலைன்னு செலவு பண்ணுறாளேம்மா. என்னம்மா சொல்கிறது? விடுமா, நீ 2-3 நாளாக இப்படி படுத்து கிடக்கிறதுக்கு உன் மருமவ அவளுக்கு என்ன சுக்குப்பொடி போட்டாலோ தெரியல, அவனும் இப்படி மாறி கிடக்குறான். என் புள்ள என்னையே சுற்றி சுற்றி வருமே, அமலா பக்கமே போக மாட்டானே. அவள் 2-3 நாளாக தான் படுத்து கிடக்குறேன். அவள் என்ன பண்ணாலோ தெரியலையே, மாய மந்திரம் என்ன பண்ணினாலோ தெரியலையேம்மா. என்ன சாப்பிட முடியாமல் சரியாமல் வாய் பேச முடியாமல் கிடக்குறேன். என் பிள்ளை என்னை பார்க்க கூட மாட்டேங்குது, ஆனால் பொண்டாடி பிள்ளைய நல்லா கவனிக்குதுமா. நான் என்னம்மா சொல்லுவேன்? அம்மா கவலைப்படாத, உங்கள் வீட்டுக்காரர் கடை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார்ல, அப்புறம் பேசிக்கலாம். அந்த மனுஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு, எல்லாம் அந்த மருமகளுக்கு தானே பேசுவாருமா. ஏற்கனவே அந்த மனுஷன் ஆஸ்பத்திரிலேருந்து இருந்து வந்தவர், திருப்பி அவர்கிட்ட சண்டை போடக்கூடாதும்மா. சரி விடுமா, பார்த்துக்கலாம். அழுவாத, கண்ணத்தோட. எப்படிமா நான் வருத்தப்படாமல் இருக்கிறது சொல்லு பாப்போம்.
என்ன லட்சுமி என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க? வாங்க மாப்பிள்ள, என்ன நடுவில் வந்துருக்கீங்க கடையை விட்டு? சில்லற காசு எடுக்க வந்தேன் வீட்டுக்கு. சரி அப்படியே ராணியை பார்த்துட்டு போயிலான்ட்டு. சரி ராணி, என்ன ராணி காலை வலிக்குதா இல்ல கழுத்தை வலிக்குதா? ஏன் அழுதுட்டு இருக்கா ராணி? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அவளுக்கு கால் வலி கழுத்து வலி இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு மனசுல வலி நிறையா இருக்கு. என்னாச்சு லட்சுமி? ஏன் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், ஏதாவது பேசுறியா நீ? லட்சுமி ஏதாவது பேசு. உங்க புள்ள அவன் பொண்டாட்டிக்கு முத்துமணி மாலை வாங்கி கொடுத்துருக்கானா, அதை தான் நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். இங்க அம்மா முடியாம கிடக்குறேன், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான். அவளுக்கு நான் இப்படி வாங்கி கொடுக்குறேன்ட்டு எனக்கு வருத்தம். அதான் ஏதோ காதலர் தினமா, அதுக்காக முத்துமணி மாலை வாங்கியிருக்கான். நேத்தே சொன்னா என்கிட்ட வாங்கி கொடுக்கணுன்ட்டு. அதுக்காக ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவும் இல்லை, வாங்குறதா என்கிட்ட கேட்கவும் இல்லை. இதுக்கெல்லாம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கிட்டான், இதுக்கு என்ன ஆகுது? கல்யாணம் புதுசுல உனக்கு நான் எதுவுமே வாங்கி தரலையா? சொல்லு பாப்போம். எங்க அம்மா இருந்தப்ப கூட உனக்கு தானே எல்லாமே வாங்கி கொடுத்தேன், நகை நட்டனா? ஞாபகம் இருக்கா இல்லையா? குப்புசாமி பிறந்து அவனுக்கு 10 வயசுல இருந்த கூட ஆரம் நெக்லஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தேன் உனக்கு. என்ன ராணி மறந்துட்டியா? கூட எங்க அம்மா பார்த்துட்டு எதுவுமே சண்டை போடல, அப்ப கூட உனக்கு தானே செய்யறோன்ட்டு சரி சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களா? அதே மாதிரி நீ அதையும் ஏத்துக்கோ. நீயே வருத்தப்படுற, கோவப்படுற? ஒன்றும் இல்லை, என் பையன் எல்லாமே என்கிட்ட சொல்லுவான் செய்வான். ஆனால் இந்த விஷயத்த எதுவுமே என்கிட்ட சொல்ல கேட்கல செய்யலை, அதுதான் வருத்தமாக இருக்கு. 2 நாளாக படுத்து கிடக்குறேன், என் பிள்ளை இப்படி மாறிட்டானேன்னு ஒரு வருத்தம், அவ்வளோதான். ஏன் ராணி, உன் பிள்ளை உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். இதுக்காக நீ வருத்தப்படாத. அவன் அம்மா பிள்ளை, அம்மா அம்மான்னு கையையும் உன்னோட சேலையும் சுத்தி வந்துட்டே இருப்பான் இன்னமும் அவன். அதனால நீயே உட்காந்து அழுதுட்டு இருக்க கண்ணத்தோட, சரியா? உனக்கே உடம்பு சரியில்லை, இதுக்காக உட்காந்து அழுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உடம்பு தான் உடம்பு கேடும். சரிங்க. அவன் பொண்டாடிக்கு அவன் வாங்கி கொடுக்குறான், இது நீ தலையிடும் தெரியாத, எதுவுமே கேட்காத, சரியா? விட்டுரு. சரிங்க. சரி லட்சுமி, நான் கடை கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோ. இதே போட்டு நினைச்சு மனசை போட்டு வளர்த்திட்டு இருக்காத, சரியா? சரிங்க. சரிக்கா, பாத்துக்கோங்கக்கா, நான் போயிட்டு வரேன். சரி மாப்பிள்ள, அவரு எடுத்து சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா உனக்கு? புரிஞ்சிச்சு, இருந்தாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குதுமா எனக்கு. அம்மா சாப்பிட்டியா? உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஏம்மா என்னாச்சுமா? பாட்டி அம்மாக்கு என்னாச்சு? ஏன் என் மேல கோவப்படுது? என்ன பாட்டி ஆச்சு 2 பேருக்கும்? என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? நீதான் உன் அம்மாவே மறந்துட்டியே, உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ ஆரம்பிச்சே, அதுக்கப்புறம் என்ன சொல்றது? யாரு நான் அப்படி இருக்கேனா? என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? நான் தான் இப்போ பார்த்தேனே பேரனே உன்னைய, உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதையும் செஞ்சதையும். நல்லா கேளுமா அவன்கிட்ட, காதில் உழுவுற மாதிரி. அம்மா முடியாமல் கிடக்கிறாளே, படுத்து கிடக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்போம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியாது. பொண்டாட்டி பிள்ளை கவனிக்கிறதுல எப்போவுமே குறியா இருப்பான் இவன். அம்மாவை மறந்துட்டான் 2 நாளாவே. ஆமா லூசு மாதிரி பேசுற. ஏமா என் மேல ஒரு கோவம் உனக்கு? இதான் உன் பொண்டாட்டிக்கு முத்துமணி மாலை வாங்கி கொடுத்தியடா, அதுக்கு மேலே என்னடா இருக்கு எனக்கு? ஏமா நீ புரிஞ்சுக்காமே பேசுற, நான் உன் புள்ளமா. இந்த 3 நாளை நல்லா பட்டு புரிஞ்சுக்கிட்டேன்டா குப்புசாமி. கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை இல்லாதனால உன்னை தவம் இருந்து பெற்று சாமி பேரை வச்சு உன்னை இவ்வளோ தூரம் பாடுபட்டு வளர்த்தா இந்த அம்மா மறந்துட்டியேடா. ஒரு நிமிஷத்துல பொண்டாட்டி பக்கம் போயிட்டியே, சாஞ்சிட்டியே, என்னடா நான் சொல்லுவேன்? ஆமாம், நானும் உன்னை எவ்வளோ தூரம் வளர்த்துருப்பேன் பேராண்டி. உன் பீத்துணிலாம் அலசி எவ்வளோ தூரம் பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பேன். இந்த பாட்டியையும் மறந்துட்டு பொண்டாட்டி பக்கம் போயிட்டியே பாட்டி. மா பாட்டி, நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க. நான் முத்துமணி மாலை வாங்கி கொடுத்தது எதுக்காகனா? அதான் வாங்கி கொடுத்துட்டியடா, அதுக்கப்புறம் எதுக்காக நொதுக்காக எதுக்கு நான் கேள்வி வைக்கிற? போடா இந்த ரூமை விட்டு வெளியே போடா. அம்மா பேராண்டி வெளியே போடா. உங்கள் அம்மாவுக்கு நான் எனக்கு உங்கள் அம்மாவும் 2 பேரும் நாங்கள் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிறோம். நீலாம் எனக்கு வேணாண்டா, யாருமே வேணாம் எங்களுக்கு. அம்மா நான் சொல்றத கேளுமா. அம்மா முத்துமணி மாலை வாங்கி கொடுத்ததுக்கு